நம்ம உடலில் ரொம்ப முக்கியமான சக்தி வந்து பார்த்திங்கன்னா பிராணசக்தி. இந்த பிராணசக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி மேலே தோலையும் உள்பக்கம் இருக்கிற அந்த சதையும் எடுத்துகிட்டு கூட அதை சேர்த்து கூட சாப்பிட்லாம். பட் ஆனால் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு பீஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்றைக்கி நம்ம பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காயில் ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். 250, அதாவது 200 கிராம் வெள்ளை பூசணிக்காய்க்கு 4 ஸ்பூன் தயிர் ப்ளஸ் கொஞ்சோண்டு ராக் சால்ட், ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். சிலருக்கு வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் ஆரம்பத்தில் சாப்பிட்றப்ப சளி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுங்கள், இந்த வெள்ளை பூசணிக்காயை கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி பிடிக்கிறது கூட சளி பிடிக்காது. ஆனால் அந்த வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. உடல் வலி, நிறைய பிரச்சனைகள், 4448 வியாதிகளுக்கும் இந்த வெள்ளை பூசணி வந்து அற்புதமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு எல்லோரும் அந்த வெள்ளை பூசணிக்காயை வாங்கி சாப்பிடுங்க. வாங்கி சாப்பிட்டு இதில் உள்ள பலனை வந்து நீங்கள் அனுபவிச்சு பாருங்களேன். அப்போ தான் அதோட அருமை உங்களுக்கு புரியும்.